ஐடியா கொடுத்துருக்காங்க. அதனால அந்த பெற்றோர்கள் சொன்னது என்ன பண்ணாங்கன்னா, அந்த பையன் சொன்னா இல்லம்மா பரவாயில்ல இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இல்ல நீ நீ வரைஞ்சிருக்கிறது அவ்வளோ இயற்கையா இருக்கு, அதை நம்ம அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுக்கலாம், அனுப்பி விடலாம், என்னதான் வருது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த பெற்றோர்கள். அதை வாங்கிய ஜனாதிபதிக்கு எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும். சாதாரணமா ரொம்ப டென்ஷனும் இல்லை, ஆனா அவர் ரொம்ப நல்ல மனிதர், மனிதர். மற்ற எல்லா குணங்களும் சிறந்தது இல்லைன்னா நம்ம எதுக்காக சொல்ல வரேன்றது இப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்ப அவர் பார்த்துட்டு ரொம்ப வியந்து போய் அவரை எப்படி பாராட்டுறதுன்னு அவருக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே தன்னுடைய லெட்டர் பேட் எடுத்து ஒரு மடல் எழுதினாரு, நன்றி கடிதம் எழுதினாரு. எழுதி அதை அழகா அந்த அட்ரஸ்ல இருந்து எந்த வருதோ அவங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்டாங்க. அந்த பேரண்ட்ஸும் படிச்சுட்டு, அந்த நமன் நரேஷோடைய பேரண்ட்ஸ் அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. அந்த பையனும் அப்படியே வியந்து போய் கண்ணீர்ல அப்படியே கண்ண தண்ணி வந்துருச்சு. அந்த ஜனாதிபதி யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? இப்ப நான் சொன்னேன் 2005 அவருடைய ஒரு புக்கு வெளிவந்தது, அதுக்கு பேர் அக்னி சிறகுகள், அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு. இதை தலைவர் யாராவது கெஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஒரு பயங்கர கரகோஷம் கொடுங்க. அவர் நன்றி சொல்லியிருக்காரு. சரியா? இது எதுக்காக சொன்னவங்க? நன்றிங்கிறது நம்மளுடைய உடம்புல ரத்தம் எப்படி ஓடிட்டு இருக்கு, நம்ம உயிர் வாழறது இந்த நன்றி உணர்வோட இருக்கணும். நமக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல் வழி படிச்சிருக்காங்க, ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம திருப்பி நன்றி சொல்லணும். அந்த வகையில நம்ம பள்ளிக்கு நிறைய ஒவ்வொரு வருடமும் தவறாமல் தலைவர்களாக இங்கு அமர்ந்து நம் பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய எந்த விதமான ஹெல்ப் கேட்டாலும் தயங்காம நமக்கு தந்த தலைவர்கள் அனைவர்களுக்கும் திரு ரங்கசாமி ஐயா அவர்கள், திரு ராமசாமி ஐயா அவர்கள், திரு மாரிமுத்து ஐயா அவர்கள், திரு ஆனந்த்ராஜ் அவர்கள், திருமதி ஜோதிமணி அவர்கள் அனைவருக்கும் நம் பள்ளி சார்பில் என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்ம பள்ளி இயங்குது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்சார்ஜ் வேணும். கரெக்டா? நம்ம ஏதாவது இந்த இயங்குது, இந்த மைக் இயங்குறதுக்கும் நமக்கு தேவைப்படுது, எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது இல்லையா? இதுக்கு சார்ஜ் போட்டாதான் நம்ம இயங்க முடியும். அந்த மாதிரி நமக்கு பொறுப்பு தலைமை ஆசிரியா அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி ரோஸ் நிர்மலா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது உதவி தலைமை ஆசிரியை திருமதி தேவிகா அவர்களுக்கும் நமது நன்றி. மற்றும் நம் சக ஆசிரியர்கள் நண்பர்கள் அனைவர்களுக்கும் அதாவது என்ன, யாருமே எந்த ஒரு வித்தியாசம் பார்க்கறது இல்லை. நம்ம பள்ளி நம் குழந்தைகள் அவங்களுடைய மேம்பாட்டுக்கு எல்லாம் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த அனைத்து ப்ரோக்ராமையும் தொகுத்து வழங்கிய திரு பாலா சார் அவர்களுக்கும் நம் சக ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் போக உங்களை அழகா ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிக்க அந்த பெற்றோர்கள், அதுக்கு அடுத்த கடைசியும் இல்லை, ஆனா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இவ்வளவு தூரம் பொறுமையா வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் நீங்க அழகா யூனிஃபார்ம் போட்டு நம்ம பள்ளிக்கு குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு தந்ததுக்கு மாணவ செல்வங்கள் உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.